உந்தன் பாதையில் நீ வா பலமுனக்கு ரசிக்கிற மனமுன இனிமேல் போதும் நீ வா உன் துணை தேடி வந்தேன் துரத்தா உன் கூட நான் வென்றிட்டேனடா. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் ப்ரொவையில் பார்த்துப்பீங்க. ப்ரொவையில் பார்த்தா சூப்பரான ஒரு லவ் ஃபீல் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி நீங்கள் சிம்பிளாக மேக் பண்ணுறதுன்னு அந்த வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இப்போ நம்ம சேனல் வந்து புதுசாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாதிர பெல்லை கனெக்ட் பண்ணி ஆளில் போட்டுங்க. அப்போ நான் போகிற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து டக்குன்னு வரும். அதே மாதிரி வீடியோ வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஸ்கிப் பண்ணால் பார்த்தா மட்டும் நான் சொல்கிற ஒரு டிப் நீங்கள் அப்சர்வ் பண்ணி வீடியோ வந்து நீங்கள் வந்து ஷார்ட்டாக நீங்கள் வந்து மேக் பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட் இந்த வீடியோ எடிட் பண்ண அலைட் மோஷன் அப்ளிகேஷன் தவிர இதுக்கான ப்ரோ வெர்ஷன் லிங்க் பார்த்து நான் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்துருப்பேன். கிளிக் பண்ணி ஓப்பன் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் ஆப்போட இன்டர்ஃபேஸ் பார்த்தா இப்படி தான் இருக்கும். இங்கே க்ரீன் கலர் கீழே ப்ளஸ் பார்த்தா கீழே ப்ராஜெக்ட் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் இந்த வீடியோ பார்த்தா ஒரு சிங்கிள் புக் மார்க் வச்சு வந்து வீடியோ வந்து மேக் பண்ணியிருப்பேன். இதுக்கான லிங்க் பார்த்தா வந்து டெலகிராமில் போஸ்ட் பண்ணியிருப்பேன். நான் டெலகிராமில் கொடுத்த புக் மார்க் ப்ரெசென்ட் எப்படி நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணுறதுன்னு சொல்லி நான் வந்து ஒரு தனியாக அவுட் இம்போர்ட் புக் மார்க் ப்ரெசென்ட் ஒரு வீடியோ போட்டு பண்ணி அதை கீழே வந்து டிஸ்பிளே வந்துருப்பேன். நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டு எப்படி இம்போர்ட் பண்ணுறது பார்த்து நீங்கள் இம்போர்ட் பண்ணி லிங்க் பஸ் உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு வந்து அதுக்கான பாஸ்வேர்டு இந்த வீடியோவில் நான் வந்து சென்டரில் வாய்ஸ் சொல்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணால் பார்த்துட்டு பாஸ்வேர்டு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு நீங்கள் வந்து புக் மார்க் ப்ரெசென்ட் இம்போர்ட் பண்ணி புக் மார்க் ப்ரெசென்ட் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணால் ஃபஸ்ட்டு பார்த்தா கீழே பார்த்தா ஒரு ஆடியோவில் இருக்கும். அதுக்கு மேலே பார்த்தா ப்ளூ கலர் இமேஜ் லேயர் வந்து பார்த்தா எஃபெக்ட்டோட வந்து ஆட் பண்ணுறோம். நீங்கள் எதுக்குமே எஃபெக்ட் ஆட் பண்ண தேவை. கரெக்டாக எங்கே ப்ளூ கலர் லேயர் கொடுத்துக்கணும். அதனால் நீங்கள் வந்து நான் சொல்கிற ஸ்டெப் ஃபாலோ பண்ணி நீங்கள் இமேஜ் வந்து நான் சொல்கிற பிக்சல் மட்டும் நீங்கள் கிராப் பண்ணி ஆட் பண்ணால் மட்டும் போது வீடியோ வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து மேக் பண்ணிக்கலாம். எப்படி நம்ம கரெக்டாக இந்த பிக்சல் வந்து இமேஜ் வந்து கிராப் பண்ணி ஆட் பண்ணுறதுன்னு போகலாம். பேக் வந்துங்க. பேக் வந்து பார்த்தா க்ரீன் கலர் ப்ளஸ் ஐமர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு கரெக்டாக பார்த்தா நான் மென்ஷன் பண்ணல 9:16 ரெசிஷன் அந்த சைஸ் பார்த்தா இருக்குது. சைஸ் வந்து செலக்ட் பண்ணி கிரியேட் ப்ராஜெக்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக் அந்த பிக்சல் பார்த்தா ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் ஆகிடும். கிரியேட் ஆனால் இப்போ நம்ம இமேஜ் ஆட் பண்ணுறதுக்கு க்ரீன் கலர் ப்ளஸ் ஐமர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு மீடியா ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிட்டு யார் இமேஜ் எடிட் பண்ணல நீங்கள் இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிங்க. இல்லை நான் யூஸ் பண்ணுற இமேஜ் வந்து இதுக்கான ஃபுல் இமேஜ் வந்து டெலகிராம் குரூப்பில் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஏன்னா நம்ம டெலகிராம் குரூப் வந்து ஜாயின் ஆகிட்டு இமேஜ் வந்து டவுன்லோட் பண்ணிட்டு இப்போ ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணி மேலே ஒயிட் கலர் ப்ளஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ண இமேஜ் ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆன இமேஜ் அப்ளே டவுன்ல பார்த்தா கொஞ்சம் பிளாக் இருக்குது. பிளாக் வந்து நம்ம ஃபில் பண்ணுறதுக்கு மேலே 3 டாட் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஃபில் கம்பஸ் கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக ஃபுல்லாக வந்து இமேஜ் வந்து செட் ஆகிடும். ஃபுல்லாக இமேஜ் செட் ஆகணும். இப்போ நீங்கள் எதுனா அட்ஜஸ்ட் பண்ணால் இல்லை ஜூம் பண்ணால் இங்கே மூவ் ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு லைட்டாக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண சொல்லி இமேஜ் லைட்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். நீங்கள் உங்களுக்கு தேவையான அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் தேர்ட் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ண சொல்ல ஒரு ஸ்கேல் மாதிரி ஆப்ஷன் வரும். அதில் நீங்கள் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ண சொல்ல ரைட் சைடில் ஸ்க்ரோல் பண்ண சொல்ல ஆட்டோமேட்டிக்காக இமேஜ் உங்களுக்கு வந்து ஜூம் ஆகும். அதே நீங்கள் லெஃப்ட் சைடில் ஸ்க்ரோல் பண்ணால் இமேஜ் வந்து ஜூம் ஆகும். உங்களுக்கு தேவையான நீங்கள் ஜூம் பண்ணிட்டு இந்த அளவுக்கு எனக்கு போதும் செட் ஆகிட்டு மேலே எங்கள் செட்டிங் வரல யார் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு நம்ம இமேஜை கன்வெர்ட் பண்ணி கரண்ட் ஃப்ரேம் பிஎன்ஜி ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு செலக்ட் ஆனால் எக்ஸ்போர்ட் கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக இமேஜ் வந்து கன்வெர்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். இமேஜை கன்வெர்ட் ஆனால் எக்ஸ்போர்ட் ஆனால் சேவ் கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக கேலரி வந்து சேவ் டு கேலரி மென்ஷன் ஆகிடுச்சு. இப்போ வந்து க்ளோஸ் கொடுத்துங்க. இந்த புக் மார்க் பர்சன்ட்டுக்கான பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா 9078. இது நீங்கள் கரெக்டாக வந்து டைப் பண்ணிட்டு புக் மார்க் வந்து இம்போர்ட் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கிராப் பண்ணி இமேஜ் நீங்கள் ஆட் இமேஜ் நான் மென்ஷன் பண்ணல ப்ளூ கலர் லேயர் இப்போ லேயர் கிளிக் பண்ணி கலர் அண்ட் ஃபில்லும் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஸ்டார் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இங்கே ஏர் ஆப்ஷன் கிளிக் பண்ணி நீங்கள் எப்பவுமே எக்ஸ்போர்ட் பண்ணுற இமேஜ் எப்பவுமே அலைட் மோஷனில் தான் வந்து ஆட் ஆகும். அலைட் மோஷன் ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ளஸ் மட்டும் கிளிக் பண்ண சொல்ல ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இந்த இமேஜ் பார்த்தா ரீப்ளேஸ் ஆகிடும். அதிகம் பார்த்தா இது மாதிரி உங்களுக்கு ரொம்ப பிளாக் இருந்தால் நீங்கள் கிளிக் பண்ணி எஃபெக்ட் போங்க. எஃபெக்ட் போய் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணி நீங்கள் விண்டேஜ்னு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் சைஸ் வந்து கொஞ்சம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஜூம் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கலர் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் கலர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிங்க. நான் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு இமேஜ் எடிட் பண்ணாச்சு. அந்த இமேஜ் வந்து எனக்கு ஃபுல்லாக பிளாக் வச்சுக்கிறேன். நான் உங்களுக்கு இந்த அளவுக்கு நீங்கள் செட் பண்ணி இது வந்து விண்டேஜ் நீங்கள் உங்களுக்கு தேவையான கலர் வந்து ஏற்றிங்க. அதை நெக்ஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணி நெக்ஸ்ட்டு நான் வந்து இங்கே நெக்ஸ்ட் நான் திரும்பி ப்ளூ கலர் இமேஜ் எங்கே ஆட் பண்ணிங்க. அங்கேயும் நீங்கள் அதே மாதிரி நீங்கள் வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணிங்க. அங்கே வந்து நிறைய ஆப்ஷன் வந்து ஆஃப் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து இமேஜ் வந்து ப்ளூ கலர் வந்து தெரியல. இங்கே நீங்கள் அதே மாதிரி தான் அங்கே ஆட் பண்ண அதே ஸ்டெப் தான். நீங்கள் லேயர் செலக்ட் பண்ணி கலர் செலக்ட் பண்ணி ஸ்டார் செலக்ட் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணி இமேஜ் செலக்ட் பண்ணி ப்ளஸ் மட்டும் கிளிக் பண்ண போது நீங்கள் வந்து ஃபுல்லாகவே வந்து நான் எஃபர்ட் ஆட் பண்ணி நீங்கள் இமேஜ் வந்து ரீப்ளேஸ் பண்ண நீங்கள் வந்து இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அவ்வளோ இதே ஸ்டெப் ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து லாஸ்ட் டைமே ஃபுல்லாக வந்து இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஐ ஆப்ஷன் வந்து ஆன்லைன் பார்த்துங்க சிசியில் இருந்து செக் பண்ணிட்டு மேலே செலக்ட் பண்ணி யார் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு வீடியோ செட் செக் பண்ணிட்டு நீங்கள் எக்ஸ்போர்ட் கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக் வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து எக்ஸ்போர்ட் ஆனால் சேவ் கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக் கேலரியில் வந்து சேவ் ஆகிடும். இதே மாதிரி எக்ஸ்போர்ட் சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.